இனிதாக அமைங்க. மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் என்று மிக அழகாக திருவள்ளுவர் பிறந்தகை சொல்கிறார். மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்றதன் சொல் கேட்டல் செவிக்கின்பம். அற்புதமான குரல். இந்த குரல் மக்கட்பேறு என்ற இந்த அதிகாரத்தில் இருக்கின்ற 10 குறள்களும் மிகச்சிறந்த குறள்கள். ஒவ்வொரு குறள்களை பற்றியும் மிக விரிவாக விளக்கலாம். ஆனால் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல நம்முடைய பிள்ளைகள் தான் செல்வம். நமக்கு அந்த பிள்ளைகள் நம்மை தழுவும் போது, நம்மை அப்பா என்று கட்டிப்பிடிக்கும் போது கிடைக்கிற இன்பம் என்பது மிக பெரும் இன்பம் என்கிறார். அதைவிட அவர்கள் தன் தாய்மொழியான தமிழிலே பேசி அம்மா அப்படி அந்த தாய்மொழியை பேசி முதல் குரல் மா என்று அழைக்கும் பொழுது அந்த சொல் அப்படியே செவிக்கு இன்பம். இவ்வளவு ஒரு அழகான ஒரு மொழியையும் சொல்கிறார். அந்த மெய் தீர்ந்தல் உற்றெழுதலையும் சொல்றார். அந்த மெய் செவி உடற்கின்பம் மெய் தீர்ந்தல், செவிக்கின்பம் சொல் தீர்ந்தல். மகாகவி பாரதி தேன்பந்து பாயிட்டு காதலிலேன், இந்த வரியை தான் பாரதி ரொம்ப அழகா சொல்றான். தமிழ் நாடகம் போதிலே என்பது தேன்பந்து பாயிட்டு காதலிலேன். அந்த மழலை சொல் கேட்ப, மழலை சொல் கேளாதவர்கள். அந்த மழலை சொல் 7 மொழிகளிலே எந்த மொழி உந்தன் மொழியினர் கண்ணதாசன். என்ன மொழி அது? அதுதான் மழலை மொழி என்று. அந்த மழலை செல்வங்களை நாம் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். குழந்தைகள் மனுல் கிப்ரான் என்ற ஒரு மாபெரும் அறிஞன் சொல்வான், குழந்தைகள் அதாவது நம்மிலிருந்து பிறக்கலாம், ஆனால் நமக்கானவர்கள் அல்ல என்று சொல்வான். குழந்தைகள் தான் மனித குலத்தின் தந்தை என்று ஒரு கவிஞன் சொல்வான். அப்ப குழந்தைகளுடைய நலனை போற்ற வேண்டும். மக்கட்பேறு என்பதுதான் ஒரு நாட்டினுடைய மனித வளம். அந்த மனித வளத்தினுடைய சிறப்பை திருவள்ளுவர் மிக அழகாக வாழ்க்கை துணை வளம் என்று வைத்தார். அதற்கு அடுத்து மக்கட்பேறு என்று வைத்துள்ளார். ஆகையால் அந்த மக்கள் செல்வத்தை பேணி பாதுகாத்து நல்ல குடிமகன்களாக வளர்க்கப்படுவதோர் ஆசிரியர்களே. ஆசிரியர்கள் தான் மாதா பிதா குருன்னு வச்சான். தெய்வத்தை கூட அடுத்து வைக்கிறாங்க. அப்போ அந்த குரு என்பதற்குரிய அந்த தன்மையோடு நாம் பணிகளை செய்து மாணவர்களை சிறப்புற மேம்படுத்துவோம். நன்றி, வணக்கம். ஆண்டவர் முதல்வர் கந்தசாமி நாயுடு கல்லூரி, சென்னை. வணக்கம்.